ஹாய். சே சூப்பர் விக்ரம். பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட். ஒரு பொண்ணா முதல்ல டெக்ஸ்ட் பண்ணியிருக்குன்னா அப்போ அது பொண்ணா இருக்க முடியாது, ஃபேக் ஐடியா தான் இருக்கும். இப்போலாம் எது ஒரிஜினல் எது ஃபேக் ஐடினே கண்டுபிடிக்க முடியல. ஏண்டா அந்த பொண்ணு ஹாய் தானடா சொன்னுச்சு, ஐ லவ் யூவா சொன்னுச்சு. ஒரு பொண்ணு இவனுக்கு ஹாய் கூட சொல்லக்கூடாதா? அதானே எனக்கு ஒரு பொண்ணு ஹாய் கூட சொல்லக்கூடாதா? நான் அவ்வளோ மொக்கையாவா இருக்கேன்? எப்பயாச்சும் தான் எனக்கே மெசேஜ் வருது, அதையும் தடுக்கலாம் பாரு. வாட்ஸ்அப் நானும் தான் நத்திங். வழக்கம் போல என்ன பேசணும்னு தெரியலையடா. டிபி நல்லா இருக்கான்னு டிபி நல்லா இருக்கான்னு அதான் அவர்கிட்ட டிபியே வைக்கலையே. பாத்தியா இப்பயாச்சும் புரியுதா இது ஃபேக் ஐடின்னு? டெக்ஸ்ட் பண்றது முதல்ல நிறுத்துங்கடா. ஆனா பயோ இருக்கே, அதெல்லாம் ஃபேக் ஐடிக்கு தான் பயோ ரீல்ஸ்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. யூ கான்ட் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். இதுக்கு மேல அவளா வந்து நான் தான் ஃபேக் ஐடின்னு சொன்னாதான் நம்புவீங்களா? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். கேளுங்க கேளுங்க. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சர்வே ஒன்று பண்ணுறோம். நான் ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணுறியா? ஃபேக் ஐடி தான் போல. சரி எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் லிங்க்லாம். 1 minute. ஒருவேளை அந்த பொண்ணு ஃபேக் ஐடியா இல்லாம நிஜமாலே நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம அந்த ஹெல்ப்பை பண்ணாம அவளை இம்ப்ரெஸ் பண்ண முடியாம போய் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துட்டா? நீ வேணாண்டா. டேய் நம்ம கிட்ட இருக்கிறது ஏர்டெல் சிம்டா. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், இமெயில், எஸ்எம்எஸ்னு எந்த வழியா ஃப்ராட் லிங்க் வந்தாலும் இது ஏஐ வச்சு டிடெக்ட் பண்ணி பிளாக் பண்ணிடும்டா. ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை, தைரியமா உள்ள ஒத்துக்கிறேன். உனக்கு எந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாது.